Hi friends, welcome to the channel Purple Stitches. நான் உங்கள் ஜீவிதா. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். வீடியோக்கு நடுவில் சில டிப்ஸும் சொல்லியிருக்கேன், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு கை கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். கையில் இதில் ஜாயிண்ட் வர மாதிரி இருக்குது, அதனால நம்ம கை ஜாயிண்ட் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஜாயிண்ட் ஃப்ரண்ட்டு சைடு வர மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம்னா தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம உடம்பு நேச்சுரலாகவே ஃப்ரண்ட் சைடு பெண்டான மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம ஃப்ரண்ட்டில் ஜாயிண்ட் போட்டோம்னா அது அந்தளவுக்கு விசிபிளாக தெரியாது. அதனால் நம்ம ஃப்ரண்ட்டு சைடில் ஜாயிண்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதை நாச்சஸ்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி சரிப்பதையாக மடித்து போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணிவிட்டு கீழே 1/4 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கீழே மடித்து தைச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல எவ்வளோ நம்ம ஹெம்மிங்காக இடம் விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டுட்டு நம்ம எப்பவுமே 2x2 ப்ளவுஸு, இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸுக்கெலாம் தையல் அடித்தா ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மிஷின் தையல் அடித்தோம்னா அதோட நம்ம ஹெம்மிங் பண்ணோம்னா நல்ல ஃபினிஷிங் இருக்கும். எப்போவுமே நிறைய பேர் இப்பயும் ஹெம்மிங் தான் கேட்குறாங்க. அதனால நம்ம கைக்கு எப்பவுமே ஹெம்மிங் தான் பண்ணுறது தான் ரொம்ப ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நமக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னா நம்ம 2 நூல் போட்டு கூட ஹெம்மிங் நல்லா டைட்டாக பண்ணிக்கலாம். அதனால சீக்கிரமாக பிஞ்சிக்காமல் நல்லாயிருக்கும் ஸ்ட்ராங்காக. இப்போ 2 கையுமே எடுத்து நாச்சஸ் எல்லாம் நல்லா நேராக இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இப்போ ஃப்ரண்ட் கர்வ் கட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே இதை ஸ்டிச் பண்ணும்போது தான் கட் பண்ணுவேன். ஏன்னாக்கா நம்ம கட் பண்ணும்போது கட் பண்ணிட்டோம்னா இது மாதிரி பிளெயின் கிளாத் இருந்தால் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடும். எது ஃப்ரண்ட் பேக்குன்னு நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகி மாற்றி தைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம தைக்கும்போது அதை கட் பண்ணோம்னா கண்டிப்பாக மாறாமல் நம்ம கரெக்டான இதில் வச்சு தைச்சிடலாம். இப்போ நம்ம பேக் பீஸ் எடுத்துக்கலாம். பேக் பீஸ்லேயும் நான் எப்போவுமே நெக் நம்ம வரைஞ்சி மட்டும் வச்சுக்கிட்டு தைக்கும்போது மட்டும்தான் நான் அதை கட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம தைக்கும்போது கட் பண்ணோம்னா தான் நம்ம எவ்வளோ வைக்கிறோம், டெப்த்து எவ்வளோ வச்சுருக்கோம், அந்த மாதிரி எதனா சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் நம்ம இந்த நேரத்தில் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். நமக்கு இதுக்கப்புறம் எதனா சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருந்தாலும் நம்ம தைக்கும்போது அதை மாற்றிக்கலாம். அதே மாதிரி இப்போ கீழே நம்ம எவ்வளோ தையலுக்காக இடம் விட்டுருக்கோமோ அதை மடித்து தைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷோல்டர் லைன்லேருந்து நேராக பார்த்து டாட் பிடிச்சிக்கலாம். இந்த டாட்டோட ஹைட் நம்ம வைக்கிற நெக் டெப்த்தை பொறுத்தும் பாடி சைஸ் பொறுத்தும் மாறும். நம்ம ஜென்ரலாக ஒரு 4 இன்ச்சுக்கு பிடிச்சோம்னா எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். பேக் பீஸும் இப்போ முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஆல்ரெடி இதுக்கு ட்ரேஸ் பண்ணி நம்ம இந்த டாட் எடுத்து வச்சுருக்கோம். நாம் சென்டர் டாட் மட்டும்தான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதை வச்சே நம்ம மிச்சம் 2 டாட்டை கண்டுபிடிச்சிடலாம். இது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பழக ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஹைட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த நாச்சஸை மேட்ச் பண்ணி அந்த ஹைட்டுக்கு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இந்த நூல் கட் பண்ணாமல் அப்படியே திருப்பி போட்டு நம்ம தைக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்கும். எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கெட்டி தையல் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் அந்த டாட்டை கரெக்டாக பிடிச்சி அதுலேருந்து அந்த ஹார்ம் ஹோலுக்கு கரெக்டாக நேராக பிடிச்சோம்னா அதுவே நேர்கோடு மாதிரி வந்துடும். அங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப் விட்டா மாதிரி மேலேருந்து 1/4 இன்ச்சு அகலம் விட்டாலே போதும். 1/4 இன்ச்சு அகலத்தில் 1.5 இன்ச்சு கேப்புக்கு இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி நம்ம பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த ஹார்ம் ஹோலை கிட்ட மடித்து பிடிக்கும்போது கரெக்டாக 2மே ஈவனாக ஒட்டி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அந்த ஹார்ம் ஹோல் பகுதியில். அதுக்கப்புறம் இந்த 2 டாட்டோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அங்கேருந்து இந்த சின்ன டாட் பிடிச்சிக்கணும். அதுவும் ஒரு 1/4 இன்ச்சை விட கம்மியாகவே பிடிச்சாலே நம்மளுக்கு போதுமானது. 1/4 இன்ச்சை விட கம்மியாகவும் இந்த சென்டர் டாட்லேருந்து ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு வரையும் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம். இப்போ 3 டாட்டுமே பிடிச்சிட்டோம். இந்த சைடு எவ்வளோ இந்த நேராக இருக்கிற மாதிரி கிராஸ் இல்லாமல் நேராக இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பட்டி பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் சின்னதாக ஒன்று பெருசு ஒன்றுன்னு நம்ம ஹைட்டு வித்தியாசப்படி கட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் ஹைட் அதிகமாக இருக்கிறது நம்ம நல்ல பக்கமும், ஹைட் கம்மியாக இருக்கிறது உள்ளே போகிற மாதிரியும் நம்ம வச்சு நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள்.
நல்ல பக்கம் ஒரு இதுவும் நல்ல பக்கமும் சேர்ந்த மாதிரி மேலே வச்சுக்கணும். அப்புறம் உல்ட்டா சைடும் அதே மாதிரி தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். கரெக்டாக அதை வச்சு தைக்கும்போது கரெக்டாக இந்த டாட் வரும்போது அதை 2 வாட்டி இந்த மாதிரி மடித்து நம்ம அப்படி வச்சிட்டோம்னா அந்த டாட்டு சேர்த்து அடிச்சிட்டோம்னா ஒரு சில சமயம் நம்ம அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்கும்போது எவ்வளோ அந்த ஹைட் இருக்குதுன்னு எக்ஸாக்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி 2 ஃபோல்டாக மடித்து அது ஒரு அந்த முக்கோணம் மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அளவு எடுக்கும்போதும் நம்மளுக்கு எந்த அது வந்து கரெக்டாக ஃப்ரீயாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு அளவு எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். இப்போ இந்த சைடு தைச்ச மாதிரியே இந்த சைடும் நல்ல பக்கமும் சேர்ந்த மாதிரி பெரிய பீஸ் முன்னாடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தைச்சிட்டு கரெக்டாக அதே மாதிரி இந்த டாட்டை மட்டும் நம்ம மடித்து கரெக்டாக ஞாபகமாக அது ஃப்ரண்ட் சைடு உள் பக்கமாக போகிற மாதிரி நம்ம வச்சு அந்த மாதிரி தைச்சிட்டோம்னா இழுக்காமல் நம்மளுக்கு ஃப்ரீயாகவும் இருக்கும், அளவெடுக்கவும் ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் இதை வந்து சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸஸ்லாம் நம்ம இல்லாமல் அழகாக கட் பண்ணிவிட்டு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம 2 தையலாக போட்டோம்னா அந்த இடம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், சுருட்டிக்காமல் ஒரு மடிப்பு விழாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நம்ம 2 தையலாக போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம பட்டி எவ்வளோ ஹைட்டு பார்க்கணும். இந்த பேக் பீஸை ஷோல்ட்ரு ஆம் ஹோல் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேக்கில் எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த சைடு ஹைட்டு இந்த மாதிரி நம்ம அளவு பார்த்துட்டு வச்சோம்னா சைடு ஜாயிண்ட் அப்போ ஏற்ற இறக்கம் வராமல் கரெக்டாக இருக்கும். இந்த ஹூக் பீஸில் இருக்க ஹூக் ஹைட் வந்து நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அது போல் வச்சுக்கலாம். நம்ம எப்போவுமே பட்டி தைக்கும்போது ஒரு சிலர் வந்து வேறு மெத்தட்லேயும் சொல்லி தராங்க. ஆனால் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். நம்மளுக்கு சைடு தைக்கும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்துடும். ஏன்னா நம்ம பேக் பீஸ் ரெடி பண்ண பிறகு இந்த பட்டி ஹைட் நம்ம பண்ணுறோம் இப்போ. அதனால் நம்மளுக்கு அந்த பேக் பீஸில் எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த ஹைட்டு நம்ம இதில் வைக்கிறதால நம்மளுக்கு அந்த ஏற்ற இறக்கம் வராது, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஹூக் பட்டி ஜாயிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் கீழே வந்து நம்ம மடித்து அந்த ஃபினிஷிங்காக கீழே ஃபினிஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் இந்த ஹூக் பட்டியும் மடித்து ஃபினிஷிங்கோட 1/4 இன்ச்சுக்கு தையல் அடிச்சுக்கலாம். அதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி அந்த தையலுக்கு நேராக ஃபோல்டு பண்ணிடணும். அதை விட எக்ஸ்ட்ராவாக ஃபோல்ட் பண்ணோம்னா அப்படியே உருட்டாக இருக்கும் அந்த இடம். அந்த தையலுக்கு நேராக மட்டும்தான் நம்ம அந்த தையலை விட ஒரு பாயிண்ட் கம்மியாக மடித்து தைக்கும்போது கரெக்டாக படிமானமாக உட்காந்துரும். அந்த மாதிரி தான் நம்ம மடிக்கணும். அந்த தையலை விட தாண்டி வந்து நம்ம மடிச்சிட்டோம்னா அந்த இடம் அப்படியே உருட்டாக இருக்கும். இப்போ ஐ பீஸ் தைச்சிக்கலாம். நான் வந்து வி பட்டி இதிலே வி மாதிரி தைச்சிடுவேன் தையல் அடித்து. தனியாக கையில் ஐலாம் தைக்க மாட்டேன், வெறும் ஹூக் மட்டும் வச்சு ஹெம்மிங் பண்ணி கொடுத்துருவேன். நம்ம இந்த வி பட்டி தைக்கும்போது மட்டும் நம்ம தையலை வந்து எவ்வளோ சின்னதாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கலாம். ஏன்னா அந்த வி பட்டி தான் நம்மளுக்கு ப்ளவுஸில் முக்கியமாக ப்ளவுஸை பிடிச்சி நிற்க போகிறதே அந்த வி பட்டி தான். அதனால் நம்ம அது சின்ன தையல் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் அடித்து நம்ம அதை தைக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக அது பிச்சிடாமல் தையல் விட்டு போகாமல் கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் வந்து 5 கொக்கி வைக்கிறதால கரெக்டாக மேலே கீழே சென்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பார்த்திங்கன்னா கெட்டி தையல் போட்டு நம்ம சின்ன தையல் வச்சுட்டு இந்த மாதிரி கெட்டி தையல் போட்டு நம்ம வி பட்டி தைக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்தளவு கம்ப்ளைண்ட்டும் வராது நம்மளுக்கு கஸ்டமர் கிட்ட இருந்து.
ஜாயிண்ட் பண்ண வேண்டியதுதான். பேக் பீஸ் எடுத்து அதில் ஃப்ரண்ட் பீஸ் நல்ல பக்கமாக பார்த்தா மாதிரி வைக்கணும். இப்போ இந்த நெக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணும்போது நெக் சைடு வந்து கொஞ்சம் நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டுக்கலாம். ஏன்னாக்கா நெக்கு வழியாமல் இருக்கும். இது வந்து நாட்லாம் வைக்க போகிறது இல்லை, இது ஒரு சாதா ப்ளவுஸு. அதனால் நம்மளுக்கு நெக்கு வழியாமல் கரெக்டாக போய் ஷோல்டரில் உட்காரணும் அப்படின்றதுக்காக இது ஒரு டிப்பு. நம்ம ஷோல்டர் சைடு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிட்டு அப்படியே கிராஸாக கொண்டு போய் ஆர்ம் ஹோல் சைடில் வந்து 1/2 இன்ச்சுக்கு நம்ம விட்டோம் பார்த்தீங்களா துணி, அந்த அளவுக்கு மட்டும்தான் விடணும். இந்த மாதிரி கிராஸாக பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நெக்கு வந்து வழியாமல் அப்படியே நல்லா ஸ்டிப்பாக நிற்கும். நின்றுட்ட பிறகு நம்ம இங்கே நல்லா கரெக்டாக ஷோல்டர் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். அந்த தையல் தேய்ச்சி விட்டுக்கிட்டு நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் சைடு வந்து இந்த பிசிறு இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம்னாக்கா அந்த நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட் பண்ண பிறகு அந்த இடம் ஒரு மேடு மாதிரி அப்படி தெரியும் ஒரு சில ப்ளவுஸில் மட்டும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக அந்த பிசிறு வந்து நம்ம லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சென்டர் நாச் வந்து கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து பார்த்து கரெக்டாக வச்சுட்டு வந்து அதுலேருந்து நம்ம தையல் அடிச்சுட்டே போக வேண்டியது. நம்ம வந்து ஸ்லீவை வந்து இழுக்காமல் தான் நம்ம தையல் அடிக்கணும். இழுத்தோம்னா அப்படியே நம்மளுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கும் அந்த வரியாக அது தெரியும் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பிறகு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் தெரியும். நம்ம இழுக்கவே கூடாது. கரெக்டாக கொஞ்சம் லூஸ் மாதிரியே கரெக்டாக அது இருக்கிற பொசிஷன்லேயே விட்டுட்டு நம்ம தைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஸ்லீவுக்கு எப்பவுமே 2 தையல் அடிச்சுக்கோங்க. 2 ஸ்லீவும். நான் ஒரு ஸ்லீவ் தான் காமிச்சிருக்கேன், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதால. இந்த கிராஸ் பீஸ் வந்து எப்பவுமே இந்த மாதிரி கிராஸாக நம்ம நேராக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சு நம்ம தைக்கக்கூடாது. கிராஸாக கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த கிராஸில் தான் நல்ல பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுட்டு அந்த தைச்சிக்கணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ் இந்த பிசர்லாம் கட் பண்ணிவிட்டு சைடில் 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிக்கணும். சைடில் 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து சைடு ஜாயிண்ட் பண்ண போகிறோம். 2 ஸ்லீவையும் ஒரே ஈவனாக எடுத்து வச்சுக்கிட்டு அளவு ப்ளவுஸில் எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலத்தை குறிச்சிக்கலாம். அதே மாதிரி ஹிப்புக்கும் ஹூக் பட்டி சைடு முதல்ல நம்ம வந்து அளவு ப்ளவுஸில் சரிபாதி இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம எப்பவுமே சரிபாதி வச்சோம்னா தான் ஃப்ரண்ட்டு இழுத்து போடணுன்ற பிரச்சனை இருக்காது. கரெக்டாக ஃப்ரண்ட்டு பேக்கு ஈவனாக இருக்கும். அதே மாதிரி ஹை பீஸும் கரெக்டாக தையல் நம்ம வந்து ஃப்ரண்ட்லேருந்தே எடுத்துடக்கூடாது. நம்ம ஹை பீஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுருப்போம். அதனால் கரெக்டாக அந்த தையல்லேருந்து தையல் கரெக்டாக பார்த்துக்கணும். பேக் பீஸும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹார்ம் ஹோல், இந்த ஹார்ம் ஹோல்லேருந்து அந்த ஹார்ம் ஹோல் இருக்க நம்ம சுற்றளவு எடுத்தோம் பார்த்தீங்களா, 20 இன்ச்சு எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த 20 இன்ச்சு நம்ம கரெக்டாக நாச் போட்டுக்கும். அந்த நாச் பிரகாரம் நம்ம எதுக்கும் ஒரு தடவை அளந்து பார்த்தோம்னா கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம தையல் அடிக்க வேண்டியது தான். நம்ம தையல் அடிக்கும்போது கரெக்டாக எல்லாமே நம்ம நாச்சஸ் நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அந்த மார்க் எல்லாமே கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எங்கன்னா ஒரு இடம் மிஸ்டேக் ஆயிருந்தால் கூட கண்டிப்பாக அந்த நேர் தையல் வராது. இந்த வி ஷேப்லலாம் தள்ளி போய் வரும் பார்த்தீங்களா தையல், அந்த பிரச்சனைலாம் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம ஆர்ம் ஹோல் கட் பண்ணுறதுல தான் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். அதனால் நம்ம மார்க் பண்ணியிருக்க எல்லா மார்க்கும் ஒரு நேர்கோடாக வருதான்னு பார்க்கணும். அப்புறம் நம்ம ஜாயிண்ட் பண்ணும்போது இந்த ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஒரு சிலர் வந்து இழுத்து வச்சு தைச்சிடுவோம். எப்படின்னா நம்ம வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டாலும் நம்ம கீழே நம்ம அங்கே ஜாயிண்ட் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டாலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்ம் ஹோல் ஒரே சைஸாக வரணும். ஃப்ரண்ட்டில் மட்டும் கம்மியாக பேக்கில் அதிகமாக அந்த மாதிரி வரக்கூடாது. ரெண்டுமே ஒரே ஈவனாக வரணும். அதே மாதிரி நம்ம ஷோல்டர் லைனில் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சென்டர் பாயிண்ட்டும் கை ஜாயிண்ட் பண்ணுறதுக்கும் போது நடுவில் வருது பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டும் கூட ஒரே நேர்கோடாக வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கை இந்த வந்து ஒரு சிலர் அப்படியே சுற்றிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சுற்றுற பிரச்சனைலாம் இருக்காது. அப்புறம் நம்ம இந்த கிராஸ் பீஸை எடுத்து நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு முன்னே விட்டு அதை மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு ஃபினிஷிங் அப்போ தான் ஃபினிஷிங் வரும். மடிச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு கைடு அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கிட்டே போகணும். இதில் வந்து ப்ளவுஸ் பீஸை நம்ம இழுக்கவே கூடாது. இந்த கிராஸ் பீஸை மட்டும் லைட்டாக நம்ம பிடிச்சி இழுத்த மாதிரி தைச்சோம்னா, அதுவும் ரொம்பலாம் இழுக்காதீங்க,
லைட்டாக நம்ம பிடிச்சி இழுத்து தைச்சோம்னா நெக்கு வந்து ஷேப் மாறாமல் அப்படியே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த நெக்கு வழியும் பார்த்திங்களா, இந்த சைடில் வெளியே தள்ளும் பார்த்திங்களா ஷோல்ட்ரு, அந்த பிரச்சனையும் வராது. நம்ம வந்து லைட்டாக இந்த கிராஸ் பீஸை மட்டும் ரொம்பவும் இழுக்கக்கூடாது, அதுக்குன்ட்டு அப்படியே அந்த நெக்கே மாறிடும், சின்னதாகிடும். நம்ம லைட்டாக மட்டும் சும்மா ஒரு லைட்டாக இழுத்து நம்ம தைச்சோம்னா அந்த மாதிரி அழகாக நெக்கு வந்து கரெக்டாக ஸ்டிப்பாக இருக்கும். நம்ம போட்டோம்னா கரெக்டாக ஸ்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மடிச்சு நம்ம எவ்வளோ தையலுக்காக எவ்வளோ இடம் விட்டோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் மடிக்கணும். நம்ம தையலுக்காக இடம் விட்டோம் பார்த்தீங்களா, ஒரு கைட் அளவு, அந்த அளவுக்கு மடிச்சுட்டு கரெக்டாக அந்த தையல் லைன் நம்மளுக்கு தெரியும். நம்ம ஃபஸ்ட் வச்ச தையலுக்காக இடம் விட்டோம் பார்த்தீங்களா கைட் அளவுக்கு, அந்த அளவுக்கு மட்டும்தான் இப்போ துணியை மடித்து நம்ம அந்த தையல் போட்ட இடத்தோட அடையாளம் தெரியுது பார்த்திங்களா, அந்த கேப்புக்குள்ளேயே நம்ம தையல் அடிச்சுட்டே வரணும். ஸ்லோவாக தான் அடிக்கணும். இந்த ஃபினிஷிங்கில் விசிட் ஏதாவது மடிச்சுட்டு கெட்டி தையல் போட்டுக்க வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.